உண்மை எப்போவுமே என்ன பண்ண முடியாது, ரொம்ப எளிமையானது உண்மை, இயல்பானது உண்மை, அதை அசிங்கப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. பொய் தான் என்ன பண்ண முடியும், அசிங்கப்படுத்த முடியும். பொய் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அசிங்கப்பட்டு நிற்கும். உண்மை எப்போவுமே அசிங்கப்பட வாய்ப்பே இல்லை. என்ஜாய் பண்ணுறவன் எப்போவுமே என்ஜாய் பண்ணுறவன் தான். எது யதார்த்தம், நான் வாழும்போது வாழ்கிறது தான் யதார்த்தம். எனக்கு புரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், கொண்டாடுவேன், மகிழ்ச்சி வந்துட்டு போயிடுவேன். புரியலன்னா என்ன பண்ணு, இப்போ தாய்லாந்து வானான்னுவேன் அப்படி தானே, இல்லைனாக்கா ஷிரடிக்குன்னா வரேன்னுவேன். இவ்வளோ தான். நான் அப்படி கிடையாது, ஷிரடி சாய்பாபாவையும் போய் பார்ப்பேன், தாய்லாந்தும் போய் பார்ப்பேன். எனக்கு என்ன இல்லை, ரெண்டுமே போய். ஆனால் ரெண்டுமே போய். தாய்லாந்தும் நான் தான் போகிறேன், ஷிரடிக்கும் யார் தான் போகிறது. ரெண்டு இடத்துலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வேலை யாருது? எங்கேயுமே என்னால் சந்தோஷம் முடியுமானா எனக்கு என்ன இல்லை. இப்போது உண்மையை நீ சந்திக்காமல் ரெண்டுமே போலின்னு உனக்கு புரியுதா? தோற்றம் போய் பார்க்குறதெல்லாம் மாயிட்டாங்க. அது என்ன இது, அது எல்லாம் கிடையாது. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, உன்னில் அந்த பொருள் இல்லையோ. எல்லாம் என்ன தான், எல்லாமே அற்ப விளையாட்டு தான். அப்புறமா என்ன இதில் அற்ப விளையாட்டுன்னு தெரிஞ்சுட்டு போய் என்ன பண்ணலாம், தேவைக்கு விளையாட்டு போக வேண்டியது தானே. பயந்து பயந்து விளையாடுறது என்ன? நல்லா இருக்குதுன்னா எது நல்லா இருக்குதோ, எது பிடிக்குதோ அதை செய்ய வேண்டியது வேலையாகுது. உண்மை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. பரிபாடில் யார் சொன்னால் உண்மை ஒத்துக்க முடியாமல் எனக்கு இப்போ உண்மை சொன்னாவே பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பரிபாடில் தானே நானும் பண்ணேன். இப்போது யாரோ ஒரு மதம் பேரை சொல்லி இப்படி சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். இப்போ நான் சொல்லும்போது யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலையா? காணாமல் போனவன்னாக்கா வேறு பேர் வர சொல்லி சொல்லணுமா உங்களுக்கு? பேரை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஏன் அவரை சொல்கிறீங்க? ஊரில் பூரா போயிலும் காணாமல் போயிட்டான்னா என்ன பண்ணுவேன் நீ இப்போ?